மேடம், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க இன்னும் சில வாரங்களே இருக்குது. இந்த நிலையில் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா இல்லை நடந்து கொண்டு இருக்கா மேடம்? கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணுறது வரைக்கும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் கூட இணைவதும் இது மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப இயல்பானது தான். அதனால் எங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு நாட்டிலேயே பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லி அவருடைய சாதனைகளை சொல்லி களத்தில் நிற்கின்ற ஒரே கட்சி. அதாவது அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணிகள் திறந்திருக்கா இல்லை மூடி விட்டதா? இது பாஜக நிலை, தற்போதைய நிலை என்ன மேடம்? பேச்சுவார்த்தை நடந்துட்டே தானே இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் இல்லை மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான். 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து கடந்த காலங்களோட இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துருச்சுன்னு தொடர்ச்சி சொல்லிட்டு வரோம். ஆனால் அந்த முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட நம்ம எதுவுமே வந்து வேட்பாளர் அறிவிக்கல. என்ன காரணம் மேடம்? முதல்கட்ட வேட்பாளர் அப்படிங்கிறது பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. இப்போ நம்மளோட சேர்ந்து கர்நாடகா கூட வரல, மகாராஷ்டிரா கூட வரல, ஒடிசா வரல, ஆந்திரா வரல. இதெல்லாம் அடுத்த கட்டமாக வந்து தேர்தல் குழு கூட்டத்தில் முடிவு பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக வந்து இப்போ தேர்தல் காலங்களில் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வராருன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. பாஜக சார்பில் என்ன விளக்கம் மேடம்? அதாவது பிரதமர் மோடி கடந்த காலங்களில் வந்து தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட 50% அவருடைய வருகை என்பது தமிழக அரசு அழைப்பின் பேரில் வந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ அடிக்கடி மோடி வர்றாரு அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் பிரதமர் மோடி மத்திய அரசு திட்டங்களை துவக்க வருகிறார். அவர் ஏற்கனவே ராமர் கோயிலுக்காக ராமர் சம்பந்தப்பட்ட இடங்கள் கோயிலுக்கு வந்தார். அது முழுக்க முழுக்க ஆன்மீக பயணம், அதில் அரசியலே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் பிரதமர் அடிக்கடி வந்தால் அடிக்கடி நிறைய திட்டங்கள் கிடைக்கும். இன்னைக்கு கல்பாக்கத்துக்கு வராரு, போன தடவை வந்து திருச்சியில் வந்து ஏர்போர்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் கோடிக்கணக்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை இந்த பல்லடம் போது கொடுத்த பிரதமர் வந்து பேசும்போது அதிமுக தலைவர்களை முன்னிறுத்தி தான் பேசினார். அதிமுக தலைவர்களை காட்டி தான் தமிழகத்தை வந்து வாக்கு வாங்க நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒரு மரியாதைக்குரிய தலைவர்கள் பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலத்திலேயே திரு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. ஒரு மாநிலத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் ஒரு சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி பேசல தவறே கிடையாது. நீதிமன்றத்தை நாடினீங்க சின்னம் தொடர்பாக. நீதிமன்றத்துக்கு பின்பாக தேர்தல் ஆணையம் தான் சின்னம் ஒதுக்கல. மீண்டும் இப்போ தேர்தல் ஆணையத்திற்காக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து கொடுக்குறீங்க. இது என்ன நடைமுறை உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இந்த மறுபடியும் இந்த மனு கொடுக்குறாங்க? முதல்ல நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு புதுச்சேரிக்காவது நீங்கள் நான் பயன்படுத்தின அந்த சின்னத்தை எனக்கு கொடுங்கன்னு. அதுதான் கூடுதலாக மறுபடியும் ஒரு தடவை விண்ணப்பிக்கிறோம். அவர் நீங்கள் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பரிந்துரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வந்து இந்த சின்னம் தொடர்பான நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தில் இல்லைன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்க, குறிப்பாக 7%, 8% வைத்திருக்கிறாங்க. அப்படின்ற போது நீங்கள் தேர்தல் நடைமுறைகளிலே ஒரு மாற்றம் வரணும்னு விருப்பப்படுறீங்களா? நான் உங்களுக்கு அண்ணன் ஒன்று சொல்கிறேன். நான் தவக்கிற போது என்னை ஓடணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு இது சொல்லுங்கள். இப்போது நான் யார், தம்பி விஜயகாந்தெல்லாம் யார்? நீங்கள் இப்போ திமுகவை எடுத்துக்கோ, எவ்வளோ காலம் ஆயிருக்கு, எவ்வளோ பெரிய அறிஞர்கள் உழைச்சி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதுவும் ஐயா எம்ஜிஆரோட நீங்கள் ஒப்பிட முடியுமா? அவங்க வந்து எவ்வளோ காலம் நடித்து ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர்கள். தம்பி விஜய்க்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் நமக்கு வராது. ஐயா விஜயகாந்துக்கு இருந்தது, அண்ணன் கமலஹாசனுக்கு வராது. அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் கட்சி ஆரம்பித்து வர முடியுங்கிற கோட்பாட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. ஒரு எளிய பிள்ளை நீங்கள் தம்பி, நீங்கள் தினம் ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா வச்சுருக்கீங்க, எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. ஆனால் 2 பேரும் ஒரே போட்டியில் பங்கேற்று வெற்றி கோட்டை தொடணும்னா அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்தவொடனே நீ 8 தொல்லை அப்படின்னா எப்படி தொட முடியும்? நீங்கள் இப்படி பல்வேறு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். பவன் கல்யாணம் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தது, சீமை ஆரம்பித்தது ஒன்றா நீங்கள் கருதுனீங்கன்னா கஷ்டம். அது கஷ்டம். நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சிறுக 1.1லேருந்து 4, 5, 4லேருந்து அப்புறம் 7 வரும்போது அப்புறம் அடுத்து ஒரு தேர்தல் அவகாசம் கொடுங்க. வரும்போது 8, 16, 12 நான் வருவேன்ல. நீ அதுக்குள்ளே டக்குன்னு நீ அப்படி தூக்கி வீசிட்டிங்கன்னா இப்படி நான் தவந்துக்கிட்டு இருக்கும்போது ஓடலை, நீ ஓடலை, ஆட்டத்தில் நீ இல்லை, வெளில போனால் இப்படி. நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பாஜகனுடைய மாநிலத்தில் அண்ணாமலை சொல்கிறாரு, உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கலை, இவருக்கு சீமானுக்கு இவ்வளோ அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கும் பொழுது நீங்கள் எப்படி எடுத்துக்க? உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கலைன்னு எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கல? நான் கேட்குற கேள்வி, 17 அவர் விண்ணப்பிச்சார்ல, மனுவை வாங்கி வச்சு டிசம்பரில் 17 விண்ணப்பிக்கிறார். இது வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை. 17 அவருக்கு அந்த சின்னத்தை எதுக்கு அலாட் பண்ணி கொடுத்தீங்க? உரிய தேதியில் நான் விண்ணப்பிச்சிருந்தா கூட, அந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருந்தா கூட
17 விண்ணப்பிச்சவனுக்கு உடனே கொடுத்துட்டீங்கன்னா நான் இப்போ விண்ணப்பிச்சு என்ன பயனு? இப்போ நான் போய் விண்ணப்பிக்கும் போது எனக்கு இல்லைன்னு தானே சொன்னேன் நீ, ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாச்சுன்ற. அப்போ நீ பேசுகிறது எவ்வளோ அர்த்தமற்றது? நீங்கள் பேசுகிறது விண்ணப்பிச்ச அந்த காலம் 1லேருந்து 30 இந்த தேதிக்குள்ளே, டிசம்பர் 1லேருந்து 30க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் விண்ணப்பிக்க வர்றதுக்குள்ளே அவர் விண்ணப்பித்த உடனே அவருக்கு எப்படி சின்னத்தை கொடுத்துட்டு நீங்கள் உரிய நேரத்தில் வரலைன்னா இப்படி 17 நான் வந்திருக்கணுமா? அன்னைக்கு காலையில் அவருக்கு முன்னாடி நான் வந்திருக்கணுமா? எப்படி இது என்ன தம்பி நீங்கள்? இல்லை டிசம்பர் 17 எல்லோரும் விண்ணப்பிக்கணும்னு அப்படி எதுவும் அறிவிச்சிங்களா? அப்படி இல்லை. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறீங்க, இருக்க சூழலை சொல்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ விவசாயி சின்ன சீமானுக்கு நாம் தமிழருக்கு இருக்கக்கூடாது, அதை முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் இந்த விளையாட்டை விளையாடுறீங்க. நீங்கள் இதில் விளையாடிட்டீங்க, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, வேணும்னே எனக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு நான் எப்படி மக்களுக்கு சொல்லணும்? அதுக்குத்தான் நான் நீதிமன்றம் போய் சொல்கிறேன், இந்த பாருங்கள் வேணும்னே செஞ்சிட்டாங்கன்னு. எது கிடைச்சாலும் கட்சியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. கடைசிக்கு என்ன பண்ணுவேன்? பிரியாணி தான் சாப்பிடணுன்னு நீங்கள் நினைக்க முடியாதுல, பசிக்குதுல, எனக்கு கூழ் தான் இருக்குன்னா குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். அவர் என்ன பண்ண முடியும்? வேறு என்ன செய்ய முடியும்? அதை இந்த எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதான் சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.